உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அம்பிகை ஜோதிடம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நாம பேசக்கூடிய தலைப்பு என்னன்னா, ஒருத்தருக்கு எவ்வளவோ கஷ்டங்கள் வருது, ஒருத்தர் எவ்வளவோ நல்லா இருக்கிறாங்க. அப்ப அந்த கஷ்டங்கள் வரும்போது நம்ம எந்த தெய்வத்தை வணங்கணும்? ஒருத்தர் ரொம்ப சந்தோஷமா இருந்தாலும் கோயிலுக்கு போறாங்க. அப்போ இவர்களாப்பட்டது இப்ப மீன ராசியில பிறந்து அந்த மீன ராசியில பிறந்தவங்களாப்பட்டது எந்த கடவுளை வணங்கினால் நன்றாக இருக்கும் என்பதை தான் நவகிரகங்களில் உள்ள கோயில்களை ஆராய்ச்சி பண்ணி நாம இந்த பதிவை உங்களுக்கு வழங்குறோம். அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலுமே இப்ப அப்பா, தாத்தா, பாட்டன், போட்டன், ஓட்டன், பரம்பரை, இது மாதிரி 7 தலைமுறைகள் இருக்கும். அந்த 7 தலைமுறைகள்ல வாழ்ந்தவங்களாப்பட்டது அவங்களுடைய கர்ம வினைகள். அப்ப அந்த கர்ம வினைகள் தான் இந்த ஜென்மத்துல பிறந்து நாம அதை அனுபவிக்கிறோம். அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா அந்த கர்ம வினைகள் அனுபவிக்கும் போதுதான் நாம எவ்வளவு பெரிய செல்வந்தராக இருந்தாலும், எவ்வளவு செல்வாக்கு நம்மளுக்கு இருந்தாலும், எல்லா செல்வாக்குமே இருந்து சந்தோஷம் இல்லாமல், நிம்மதி இல்லாமல், ஒரு திருப்தி இல்லாமல் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்படி பார்க்க போனா நாம இதுக்கு ஏண்டா நம்மளுக்கு இந்த நிலைமை, நம்மளுக்கு எல்லா விதமான அனுகிரகங்கள் இருந்துமே நாம நினைச்சதை சாதிச்சு நல்லபடியாக நிம்மதியாக சந்தோஷமாக வாழ முடியலையே அப்படின்னு ஒரு சிலர் நினைக்கிறீங்க. இது போக ஒரு சிலர் ஆகப்பட்டது பணத்தை தேடி, தொழிலை தேடி, தன் குடும்பத்தை தேடி 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 தேடியே போயிட்டு இருக்காங்க இல்லையோ, அவங்களுக்கு எந்த விஷயமும் முழுசா கிடைக்கல. அதே சமயத்துல கிடைச்ச அந்த வாழ்க்கையை பயன்படுத்தியுமே சந்தோஷமாக இல்லை. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா நாம நம்மளுக்கு கஷ்டங்கள் வரும்போது இந்த கஷ்டத்திலிருந்து, இந்த சோதனையிலிருந்து விடுபட நம்மளுக்கு ஏதாவது ஒரு துருப்பு சீட்டு கிடைக்காதான் நினைக்கும் போதுதான் நம்ம அந்த தெய்வத்தை வணங்கணும்னு நினைக்கிறோம். அந்த தெய்வங்கள் எந்தெந்த தெய்வத்தை வணங்கலாம் அப்படிங்கிறதா இந்த பதிவில் சொல்ல போறோம். அதாவது மீனராசி, மீனராசியில பிறந்தவங்களாப்பட்டது ஆன்மீக சிந்தனை உடையவர்கள். அதே சமயத்துல அவங்களுடைய வாழ்க்கையில இன்னைக்கு வெளி தோற்றத்துக்கு நல்லா இருப்பாங்க, ஆனா உள்ளுக்குள்ள கண்டிப்பாக மன நிம்மதியாகவும் மன சந்தோஷமாகவும் இல்லை. அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, அவங்கனால இப்ப மீனராசியில பிறந்தவங்களாப்பட்டது அடுத்தவங்களுடைய சொத்துக்கு ஆசைப்படுறது இல்லை, அடுத்தவங்களை கெடுத்து வாழவும் நினைக்கிறது இல்லை. அவங்க வாழ்க்கையில தான் வாழ பிறரை கெடுக்காதே இப்படிங்கிற பாலிசில தான் போயிட்டு இருக்கிறாங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா அவங்களுடைய ராசியில சுக்கிர பகவான் உச்சம், குரு பகவான் ஆட்சி. அப்ப அந்த குரு பகவான் ஆட்சியாக இருந்தும் சுக்கிர பகவான் உச்சமாக இருக்கிறாங்கன்னா, குரு பகவான் ஆட்சினா அவங்க படிச்சு பட்டம் வாங்கி நல்ல தொழிலுக்கு போயிட்டு ஒரு ஹையர் போஸ்டிங்ல தான் இன்னைக்கு மீனராசியில பிறந்தவங்களாகப்பட்டது மோஸ்ட்லி அது மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒரு சிலர் ஆகப்பட்டது படிச்சும் அந்த வேலை கிடைக்காமல் பிசினஸ் பண்றாங்க, வியாபாரம் பண்றாங்க, தொழிலுக்கு போறாங்க. அப்படி இருந்துட்டா கூட இந்த சுக்கிர பகவான் உச்சமாவதனால இவங்களுடைய அந்த புத்தி ஆகப்பட்டது பெண்கள் வழியில போயிருது. அப்ப அந்த பெண்கள் வழியில போறதுனால இவங்க தவறான பெண்களுடைய நட்பு கிடைத்து அந்த நட்பு மூலியமாக தன் குடும்பத்தையுமே இழந்து, அது போக இவங்க வாழ்க்கையில இவங்க சம்பாரிச்ச சொத்தை எல்லாமே அவங்களுக்கு கொடுத்து இவங்களும் ஆண்டி ஆயிடுறாங்க. ஒரு சிலர் வாழ்க்கையில இப்படித்தான் நடந்துட்டு இருக்குது. நான் எல்லாத்தையும் சொல்லல, ஒரு சிலர் முக்கியமா இது மாதிரி பாதிக்கப்படுறாங்க. அப்ப அது மாதிரி பாதிக்கப்படும் போதுதான் நாம என்னடா பண்றது, நாம எந்த கோயிலுக்கு போறது, நம்ம யாரை நம்புறது, யாரை விடுறது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வருது. அப்படி சூழ்நிலை வரும்போதுதான் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் அவங்க வணங்க வேண்டிய தெய்வமே எதுனா சந்திர பகவான். சந்திர பகவான் அப்படிங்கிறது இவங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடம். அப்ப 5ஆம் இடத்துக்குரிய கிரகம் ஆகப்பட்டது சந்திர பகவான். அப்ப அந்த சந்திர பகவான்ங்கிறது மனகாரகன். அப்ப அந்த மனசு ஒரு நிலையில உங்களுக்கு இருந்தால் மட்டும்தான் நீங்க பார்க்க போனா ஒரு நல்ல அந்தஸ்துக்கு வர முடியும். அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா அந்த சந்திர பகவானை வணங்கும் போது, ஏன் அந்த 5ஆம் இடத்துக்குரிய கிரகம் சந்திர பகவான், அந்த சந்திர பகவானை நீங்க ஏன் வணங்கணும் அப்படின்னு நான் சொல்றேன்னா, அந்த 5ஆம் இடம் என்பதுதான் ஒருத்தருடைய அறிவு, திறமை, வெற்றி,
அவங்களுடைய வாழ்க்கையில உயர்வதற்குண்டான அந்தஸ்து, அவங்க வாழ்க்கையில உயர்ந்து நின்று அடுத்தவங்க இவங்களை பார்த்து பெருமைப்படக்கூடிய அளவுக்கு, பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு வாழ்றாங்கன்னா அந்த 5ஆம் இடம் வலுத்திருக்கணும். அப்ப அந்த 5ஆம் இடத்து அதிபதி சந்திர பகவானை நீங்கள் வணங்கி வந்தால், அந்த சந்திர பகவான் எங்க இருக்கிறாங்க அப்படின்னா திங்களூர்ல இருக்கிறாங்க. அப்ப அந்த திங்களூரில் இருக்கக்கூடிய அந்த சந்திர பகவானை நீங்கள் வணங்கி வந்தால், வெள்ளை புஷ்பங்களிட்டு வணங்கி வந்தால் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும். இது போக பாத்தீங்கன்னா அந்த குரு பகவான், குரு தட்சிணாமூர்த்தி, உங்களுக்கு உண்டான கடவுளே பாத்தீங்கன்னா ஆலங்குடியில் இருக்கக்கூடிய அந்த குரு பகவானுடைய ஆலயம் தான். அப்ப அந்த ஆலங்குடியில் இருக்கக்கூடிய அந்த குரு பகவானுடைய ஆலயத்தை நீங்க கெட்டியா பிடிச்சுக்கோங்க. கண்டிப்பாக அந்த குரு பகவானுடைய அனுகிரகத்தினால உங்க வாழ்க்கையில எந்த விதமான பிரச்சனைகள் வந்தாலும் அதுல இருந்து தப்பிப்பதற்கு அந்த குரு பகவானுடைய அனுகிரகம் கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படும். இது போக பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மீன ராசிக்கு 8ஆம் இடமாகப்பட்டது சுக்கிரனுடைய வீடா வருது. அப்ப அந்த சுக்கிரனுடைய வீடுங்கிறது இந்த ஆயுள் ஸ்தானமா வருது. அங்க சனி பகவான் உச்சமாகறாங்க. அப்ப உங்களுக்கு இந்த ஆயுள் ஸ்தானம் கெட்டியா இருக்கணும். ஒவ்வொருத்தருக்கும் சனி பகவான் நல்லா இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் சனி பகவான் கெட்டு போயிருக்கும். அப்போ அந்த சனி பகவானுடைய அனுகிரகமாகப்பட்டது வாழ்க்கையில ஆயுளை கொடுத்தும் அந்த ஆயுள் மூலியமாக நல்லா வாழணும். அந்த ஆயுள்ல அவங்க பார்க்க போன சந்தோஷமாக வாழ்க்கை வாழ்ந்து அவங்க வாழ்க்கையை பார்த்து அடுத்தவங்க பெருமைப்படணும். இவங்களுடைய ஆயுள் ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னா நீங்க திருக்காடையூர்ல இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்திய நீங்க வணங்கி வந்தால் கண்டிப்பாக உங்களுடைய ஆயுள் திருப்தியாக இருக்கும். அப்போ உங்களுடைய வாழக்கூடிய வாழ்க்கையும் சந்தோஷமாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கைக்கு எந்த தடையும் வராமல் உங்களுடைய வாழ்க்கையை அடுத்தவங்க பார்த்து பெருமைப்படக்கூடிய அளவுக்கு நல்ல வாழ்க்கை வாழ முடியும். இது போக பாத்தீங்கன்னா உங்களுக்கு சூரியனார்ங்கிறது அப்பாவுடைய ஸ்தானம். அப்ப அந்த அனுகிரகமாகப்பட்டது 6ஆம் இடமா வர்றதுனால கண்டிப்பாக உங்களுக்கும் உங்களுடைய அப்பாவுக்கும் வேற்றுமைகள் வரும். அது போக உங்களுக்கு கவர்மெண்ட் தொழில்ல இல்ல ஒரு ப்ரமோஷன் கிடைக்குது, அதுல பிரச்சனைகள் வரும். கவர்மெண்ட் தொழில் கிடைச்சாலும் அதுல சிக்கல்கள் உருவாகும். அது போக கவர்மெண்ட் தொழிலுக்கோசரம் ஒருத்தர் படிச்சு எக்ஸாம் எழுதுவாங்க, அந்த தொழில் கிடைக்காம போகும். 2வது 99% சக்சஸ் பண்ணிடுவாங்க, அந்த 1% சக்சஸ் பண்ண முடியாது. அப்ப இது மாதிரி பாத்தீங்கன்னா அந்த அப்பா மூலியமாக வரக்கூடிய பிரச்சனைகள், அப்பாவுக்கு நீங்க நல்லது செய்யக்கூடிய அந்த சூழ்நிலையில இருந்தும் நல்லது செய்ய முடியலையே அப்படிங்கிற ஏக்கம் உங்களுக்கு இருந்தாலும், அது போக உங்களுடைய அப்பானால நீங்க வருத்தப்பட்டாலும், இந்த மாதிரி பிரச்சனைகள் இல்ல கவர்மெண்ட் மூலியமாக வரக்கூடிய சோதனைகள், இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தாச்சுன்னா அதுக்கு பாத்தீங்கன்னா நீங்க சூரியனார் கோயில் அந்த சூரிய பகவானை மனம் உருகி கும்பிட்டு வரணும். அது போக ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை நாளும் நீங்க எந்திரிச்சு காலையில் நேரமே எந்திரிச்சு அந்த சூரிய பகவானை வழிபட்டு வந்தால் கண்டிப்பாக நல்லா இருக்கும். எந்த குழப்பமும் இருக்காது, தைரியமாக இருங்க. இது போக பாத்தீங்கன்னா இப்ப அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இவங்க எல்லாத்துக்குமே நீங்க நல்லது பண்ணினாலுமே, நல்லது பண்ணியுமே நல்ல பேர் எடுக்க முடியறது இல்ல. அது போக உங்களுடைய குடும்பத்துல நீங்க அப்பா ஸ்தானத்துல இருந்து உங்க குடும்பத்துல அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இன்னைக்கு அம்மா அப்பா இவங்க எல்லாத்தையுமே நீங்க பார்த்து வந்தா கூட உங்களுக்கு நீங்க எல்லாத்தையுமே பார்த்து வந்தீங்க பரவாயில்ல அப்படின்னு யாரும் அப்ரிஷியேட் பண்றது இல்லை. உங்களை பெருமையாக சொல்வதும் இல்லை. நீங்க என்ன விஷயம் செஞ்சிருக்கிறீங்களோ அதுக்கு பார்க்க போனா அவங்க எந்த ஒரு மரியாதையுமே காட்டுறது இல்லை. அப்படி எல்லாமே இருக்குது அப்படின்னா அதுக்கு பாத்தீங்கன்னா நீங்க திருச்செந்தூர் முருகர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அந்த திருச்செந்தூர் முருகர் கோயிலுக்கு போயிட்டு அந்த தெய்வத்தை வணங்கி வந்தால் கண்டிப்பாக நீங்க நல்லா இருப்பீங்க. இதுல எந்த மாற்றமும் இல்லை. கண்டிப்பாக நீங்க திருச்செந்தூர் முருகர் கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மாற்றங்கள் வரும். நீங்க என்ன பிரார்த்தனை பண்ணீங்களோ அந்த பிரார்த்தனை கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும். 2வது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில நம்ம முன்னேறணும், நம்ம சக்சஸ் பண்ணணும், நம்ம சந்தோஷமாக இருக்கணும், நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கணும், அதுக்கு நமக்கு தொழில் நல்லா இருக்கணும், வியாபாரம் நல்லா இருக்கணும், நம்ம செஞ்சுட்டு இருக்கக்கூடிய வேலையில ப்ரமோஷன் கிடைக்கணும், நம்ம வேலையில நம்ம நல்லபடியாக நம்ம வரணும், நம்ம வெளிநாடு போகணும், நம்ம சம்பாதிக்கணும், நம்ம சாதிக்கணும். இது மாதிரி எவ்வளவோ ஆசைகளோட உங்க வாழ்க்கையை ஆரம்பிக்கிறீங்க. அப்படி ஆரம்பிச்சுமே வாழ்க்கையில் சில இடத்துல ஸ்லிப் ஆகுது, நல்ல வாழ்க்கை வாழ முடியறது இல்லை, சில குழப்பங்கள் வருது, சில பிரச்சனைகள் வருது, கணவன் மனைவிக்குள்ள சங்கடம் சலிப்புகள் வருது, ஒரு மன நிம்மதியான வாழ்க்கை வாழ முடியறது இல்லை, தொழில் இருந்தாலும் தொழில பிரச்சனையா தான் போயிட்டு இருக்குது, நீங்க எதிர்பார்த்த மாதிரி நீங்க ஆசைப்பட்ட மாதிரி நடக்கிறது இல்லை.
இது மாதிரி சூழ்நிலைகள் எல்லாமே வருது அப்படின்னா நீங்க நாமக்கல்ல இருக்கக்கூடிய ஆஞ்சநேயரையும் நாமக்கல்லில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயரையும் அது போக அதே நாமக்கல்லில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானையும் நீங்கள் மனதார வணங்கி வந்தால் உங்களுக்கு எந்த தடைகளும் இல்லாமல் எந்த சோதனைகளும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் சந்தோஷமாக வாழ முடியும். நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க சொந்த பந்தங்களுக்கும் அனுப்பிச்சு வைங்க. அதே சமயத்துல உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் இப்ப என்ன தசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது, அதை நீங்க பாருங்க. ஏன்னா உங்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயம் பண்றதே உங்களுடைய ஜாதகம் தான். ஜாதகம் பார்த்து ஒரு விஷயம் செஞ்சு யாரும் கெட்டு போனதாக சரித்திரமே இல்லை. ஜாதகம் பார்க்காம ஒரு விஷயம் செஞ்சு பாதிக்கப்பட்டவங்க தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கீழே 2 நம்பர் கொடுத்துருக்குறோம். அந்த 2 நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய ஜாதகத்தை நீங்க பார்த்துக்கோங்க. நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.